ஆமாம் ஜூலி, நாங்கள் எங்கள் அண்ணனோட நடிப்பையும் டான்ஸையும் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அதில் எங்களுக்கு உண்மை தானே, அதை எதுவும் நாங்கள் தப்பாக சொல்லலை. ஆனால் நீ சொன்ன பார்த்தியா, மாற்றம் நிறைய விஷயத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா மாற்றம்? எல்லாத்தையும் பேரை மாற்றினீங்களே அதுவா? கைம்பண்ணு பேர் மாற்றிட்டீங்க, திருநங்கையின் பேர் மாற்றிட்டீங்க, இடுப்பில் இருக்கிற துண்டத்துக்கு ஷோல்டரில் போட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க கண்டிப்பாக. இல்லாத இப்போ ஆட்சியில் இருக்கவங்க பண்ணது. அது யார் பண்ணதுன்னு பண்ணவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு உயிரோட இல்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறீங்க, ஓகேவா? அப்படியே மாறி இருந்தாலும் மக்களோட பொருளாதாரம் எங்கம்மா போச்சு? தமிழ்நாட்டோட வளர்ச்சி எங்கம்மா போச்சு? எதுலேயுமே வளரலையே, அப்படியே தானே இருக்கும். இன்னும் சொல்ல போனா எங்க அண்ணன் ஆட்சிக்கு வரப்போறாரு, அதாவது அரசியலுக்கு வரப்போறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. அவங்க ஏரியால கண்டிப்பா ஒரு 2 பார்க்காவது வந்திருக்கும், 2 கல்யாண மண்டபமாவது வந்திருக்கும், 4 ரோட்டை நல்லா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்கும். ஏன் வந்தது? எங்க அண்ணன் வரேன்னு சொன்ன பயத்துல வந்துச்சு. எங்க அண்ணன் வராருன்னு சொன்ன பயத்திலேயே நீங்க இவ்வளவு வேலை செய்யறீங்கன்னா எங்க அண்ணன் வந்தாருன்னா எவ்வளவு பண்ணுவாரு? அதனால நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத, ஓகேவா? அதுக்கப்புறம் அஜித் அண்ணாக்கும் விஜய் அண்ணாக்கும் இருந்த போட்டியை பத்தி சொல்ற. அது இருக்கும், அதாவது அவங்க எல்லா துறையிலையும் போட்டிகள் இருக்கும். ரசிகர்களாகிய நாங்கள் ஓகே, அவர் படம் நல்லா ஓடுதா, இவர் படம் நல்லா ஓடுதான்ற போட்டியில நினைச்சிருப்போம். ஆனா என்னைக்கும் அஜித் அண்ணாவும் விஜய் அண்ணாவும் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டதே கிடையாது. இன்கேஸ் அவங்களுக்குள்ள போட்டியா இருந்திருந்தாலும் அது ஒரு நல்ல போட்டி. அது நடிப்பு, அவங்களோட திறமைய, டான்ஸ் அவங்களோட திறமைய, அதை போட்டியா நினைச்சு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அதனால எந்த ஒருத்தருக்கும் நஷ்டம் ஏற்பட்டதே கிடையாது. யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டிருக்குதா பொதுமக்களுக்கு? கிடையவே கிடையாது. அதனால அந்த போட்டியும் இந்த போட்டியும் ஒன்னா வைக்காத. இந்த போட்டி என்ன தெரியுமா? நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கிற போட்டி. லஞ்சம் ஊழலை எதிர்த்து நிக்கிற ஒரு தனி மனுஷனோட, அதாவது நல்ல மனுஷனோட நிக்கிற கூட்டத்தோட போட்டி. அதனால அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோவேன், அதுக்கு நம்மளுக்கு, நான் ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா நான் நல்லவளாக இருந்து நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். எம்எல்ஏ 1000 தப்பை வச்சு நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. அப்படி பார்த்தா முதல்ல பிக் பாஸ்ல நீ யாரு, நீ எவ்வளோ நல்லவன் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த கிட்னி திருட்டு அது இதுன்னு நிறையா உன் மேலே இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தி நீங்க சொல்ற, மேடம் நீங்க சொல்றது கேட்டு நாங்கள் ஓட்டு போடுவோம் நீ நினைச்சிட்டு இருக்க? வாய்ப்பே இல்லை. என்ன சொல்ற? சிந்திச்சு ஓட்டு போடுங்க. மா நாங்க ரொம்ப நல்லா சிந்திச்சிட்டோம்மா. அதுக்கப்புறம் எங்க அண்ணா எங்களுக்கு சொல்லியிருக்காரு, வர 23ஆம் தேதிய ஒரே ஒரு நாள் அவர் சொல்றதை கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. சத்தியமா கேட்போம் எல்லாரும். அதுக்கப்புறம் நாங்க சொல்றது எங்க அண்ணன் கேட்பேன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா எங்க அண்ணனும் அதை நிறைவேற்றுவாரு. இவங்க பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.